शान्तानन्दगुरुं देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं तं ह्यवधूतं समाश्रये। नमः कूटस्थरूपाणि चिद्रूपाणि नमो नमः। नमो वेदान्तवेद्यायै भुवनेश्यै नमो நமः. அனைவருக்கும் பராபவ வருட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பஞ்சபூத கலவையினால் உலகம் தோன்றி உலகத்தில் உள்ள மக்கள்கள் அனைவருமே பஞ்சபூதத்தின் அடிப்படையில் ஷரீரத்தை கொடுத்து அந்த ஷரீரம் அனுஷ்டானம் செய்வதற்காக அந்த ஷரீரத்தை எடுத்தவர்கள் அனுஷ்டானம் செய்வதற்காக வேதத்திற்கு அங்கமாக 18 ரிஷிகள் ஜோதிஷ கிரந்தங்களை இயற்றி 60 வருஷம் 12 மாசம் 2 ரித்துக்கள் 2 அயனங்கள் ராசிகள் 27 நட்சத்திரங்கள் திதிகள் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் என்றெல்லாம் வழிவகுத்து கொடுத்து திதி வார லக்ன யோக கரணம் என்று 5 அங்கங்களை கொண்டு பஞ்சாங்கங்களை நமக்காக கொடுத்து அந்த பஞ்சாங்கத்தை படித்து நாம் வருஷம் முழுவதும் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வழிமுறைகளை மகரிஷிகள் நமக்காக கொடுத்து உபதேசித்து அருளி இருக்கிறார்கள். அவ்வழியிலே பராபவ வருஷம் என்ற வருஷம் இன்றைய தினம் பிறந்திருக்கிறது. தர்மத்துக்கு விரோதமில்லாமல் அதர்மங்கள்லாம் அழிய வேண்டும், தர்மம் ஜெயிக்க வேண்டும். அதே மாதிரி பாபமெல்லாம் விலகி புண்ணியம் நிறையா பெற வேண்டும் என்பதற்காக இந்த வருடப்பிறப்பு நன்னாளில் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியிடம் அனைவருக்காகவும் பிரார்த்தனை பூஜை ஹோமங்கள்லாம் செய்து எல்லோரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். அனைவர்களுடைய குடும்பத்திலையும் நல்ல காரியங்கள் எல்லாம் நன்கு நடைபெற வேண்டும் என்று இந்த புத்தாண்டு நல்லாளில் பிரார்த்தனை செய்கிறேன். அனைவருக்கும் தர்மத்திற்கு விரோதமில்லாமல் அனைவரும் என்னென்ன விருப்பங்கள் நிறைவேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோமோ அத்தனையும் கிடைக்கும். வக்த்ராப்ஜே பாக்யலக்ஷ்மி, வாக்கில் எப்பொழுதும் பாக்கியமான சொற்களே வர வேண்டும். கைகளில் எப்பொழுதும் தானம் செய்யக்கூடிய பக்குவமும் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு கிடைக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் வீரம் வீரலட்சுமி அனுகிரகத்தினால் கிடைக்க வேண்டும். மனதாகிற தாமரையில் காருண்யம் என்கிற பூர்ணலட்சுமி நம்மளையெல்லாம் பாதுகாத்து நமக்கு கிடைக்க வேண்டும். உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள்லாம் நிவர்த்தியாகி சௌபாகியமாக நாம் வாழ்வதற்கு மகாலட்சுமி அனுகிரகம் பண்ண வேண்டும். அதே மாதிரி நல்ல காரியங்களை திருடமாக திறம்படம் செய்வதற்கு நமக்கு அத்தனை விதமான செல்வங்களையும் கொடுக்க வேண்டும். நம் அனைவருக்குமே புகழை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் நம்மளுடைய வாக்கில் சத்தியம் நிலைத்திருக்க வேண்டும், உண்மை ஜெயிக்க வேண்டும். குடும்பத்தில் எப்பொழுதும் சாம்ராஜ்யமாக வாழக்கூடிய ஒரு பக்குவத்தையும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று
பிரார்த்தனை செய்து அனைத்து குருநாதர்களிடத்திலும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியின் இடத்திலையும் இந்த பராபவ வருட புத்தாண்டு நன்னாளில் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நம் எல்லோருக்காகவும் அனைத்துலக நலம் வேண்டி ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானத்தில் புவனேஸ்வரி பீடத்தில் 3 வருட காலம் தொடர்ந்து புவனேஸ்வரி கோடி மூலமந்திர ஹோமமும் சண்டி ஹோமமும் நடைபெற்று வருகிறது. எல்லோரும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியை பிரார்த்தனை செய்து இந்த பராபவ வருஷ நன்னாளில் மகாலட்சுமி புவனேஸ்வரி அவரவர்களுடைய குடும்ப தேவதை குலதேவதை எல்லாவற்றையும் பிரார்த்தனை செய்து ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியின் இடத்திலும் அனைத்து சத்குருநாதர்களிடத்திலும் பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா, ஜெய ஜெய புவனேஸ்வரி, அவதூத் ரக்ஷ ரக்ஷா. சூழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க எல்லோரும் வாழ்க